ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மீண்டும் ஒரு பம்பர் அறுவடையை பார்க்கலாம். ஏஆர் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க முதல்ல நம்ம அறுவடையை பார்க்கலாம். என்ன அறுவடைனா குத்தவரைங்க. இந்த வெகுளி நம்மளுக்கு இந்த குத்தவரை காய் கொடுக்கறது பெரிய விஷயமா இருக்குதுங்க. ஏன்னா நிறைய பூ உதிர்வு இருக்குது, ஆனால் காயும் கொடுக்குதுங்க. பரவாயில்ல. ஆனால் எல்லா பூவும் காயாக மாறுச்சுன்னா செடி செட்டை தாங்காதுங்க, அந்த அளவுக்கு பூ வைக்குதுங்க. அறுவடை நம்ம எடுக்கவும், அது பூ மறுபடியும் எடுக்கவும், அந்த காம்பு கிள்றோம் பார்த்திங்களா, அதில் நம்ம ஒரு இது கொடுக்கணுங்க அதுக்கு. அதாவது செட்டை கடைசி வரைக்கும் கிள்ளக்கூடாதுங்க, கொஞ்சம் விட்டு கட் பண்ணணுங்க. அப்போ தான் மறுபடியும் அதில் பூ எடுக்குங்க. அந்த மாதிரி காயில் கிள்றதுலேயும் ஒரு இது இருக்குதுங்க. அந்த கடைசி வரைக்கும் நம்ம எண்டு வரைக்கும் பண்ணிட்டோம்னா அது அரும்பு எடுக்காதுங்க. காயிலே பாருங்கள், விட்டு கட் பண்ணுறோம் பாருங்கள், அந்த மாதிரி கட் பண்ணணுங்க. அந்த மாதிரி கட் பண்ணும்போது நம்மளுக்கு தொடர்ந்து அதில் ஒரு 2-3 அறுவடை எடுக்க முடியுங்க குத்தவரையில். நம்ம அந்த செட்டையோட கட் பண்ணி எடுத்துட்டோம்னா அந்த பூ எடுக்காதுங்க. அதனால தான் உங்களுக்கு இந்த காய் பறிக்கிறதுல கூட ஒரு விஷயம் இருக்குதுங்க. குத்தவரெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 தடவை நம்மளுக்கு அறுவடைக்கு வருதுங்க. நம்ம லிக்விட் தண்ணி ஊற்றினோம்னா நல்லா அறுவடை கொடுத்துட்டே இருக்குதுங்க. ஒரு 5-6 தடவை கூட நம்ம அறுவடை எடுக்க முடியுதுங்க. இன்றைக்கி அவரைக்காய் ஒரு சூப்பரான அறுவடை தாங்க. திங்கக்கிழமை வாணேஸ்வரின்றவங்களுக்கு போஸ்ட் அமுச்சு விட்டேங்க. நீங்கள் அமுச்ச அட்ரஸுக்கு உங்களுக்கு விதை நான் போஸ்ட் அமுச்சிருக்கிறேங்க. அது இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள். போஸ்ட்மேன்கிட்ட சொல்லி வாங்கிக்கோங்க. அப்புறம் விதை புதுசாக வரவங்களும் விதை கேட்குறீங்க. அந்த மாதிரி கேட்கும்போது தாங்க எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக போயிடுது. ஏன்னா இப்போ தான் வீடியோவுக்கு வரீங்க அப்படின்னா எடுத்த உடனே விதை கேட்குறதுக்கே கமெண்ட் கொடுக்குறீங்க. அந்த மாதிரிலாம் நான் என்னால் கொடுக்க முடியாதுங்க. ஏன்னா இவ்வளோ நாள் ஃபாலோ பண்ணி ஒரு 50 கமெண்ட்டுக்கு மேலே வந்தவங்க தான் நான் செக்ஷன் பண்ணி இப்போ நான் அவங்களுக்கு விதையே கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறேங்க. அந்த மாதிரி தேர்ந்தெடுக்கவுங்க நீங்கள் வீடியோவை ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. நானே ஒரு நாளைக்கு உங்களை தேர்ந்தெடுத்து நான் உங்களுக்கு விதை கொடுப்பேங்க. இதுவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கொஞ்ச நாளைக்கு தாங்க இந்த ஆஃபர் தொடரும். அதுக்கு மேலே இது தொடராதுங்க. அப்புறம் மெம்பர்ஷிப்புக்கு மட்டும்தான் விதை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நான் கொடுப்பேங்க. ஏன்னா இந்த ஆஃபரை நீங்கள் பயன்படுத்திக்கணுன்றது தான் என்னுடைய ஆசைங்க. யார் யாருக்கெல்லாம் விதை வேணுமோ அவங்களாம் என்னுடைய பழைய வீடியோ பார்த்து ஃபுல்லாக வீடியோவை பார்த்துட்டு கமெண்ட்டு கொடுங்க. அதுதான் எனக்கு ஒரு லாபங்க. வீடியோவுக்கு போய் நீங்கள் கமெண்ட்டு கொடுத்துட்டு கேட்டிங்கன்னா கிடைக்காதுங்க. வீடியோவை நல்லா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட்டு கொடுங்க. அப்படி நீங்கள் வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு லிஸ்ட்டு வருங்க. அந்த மாதிரி நான் அதை வச்சே நான் கண்டுபிடிச்சிக்குவோங்க. அந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ நேரம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்றதும் எனக்கு ஒரு அப்டேட் வருங்க. அதை வச்சு நான் அதை எவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்றத நான் என்னால் கண்டுபிடிக்க முடியுங்க. அதனால தான் உங்களுக்கு நான் மறுபடியும் என்ன சொல்கிறேன்னா, பழைய வீடியோவை பார்த்து கமெண்ட்டு கொடுங்க. ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட்டு கொடுங்க. அப்போ தான் அது எனக்கு பலன்னு உங்களுக்குமே அது ஒரு அதில் இப்போ சொல்கிற விஷயம், அதில் நான் சொல்லியிருக்கிற டிப்ஸு எல்லாமே உங்களுக்கு மாடித்தோட்டம் வைக்கிறதுனால உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல் ஆகுங்க. உங்களுக்கு அது ஒரு யூஸ்ஃபுல் ஆகுன்றதுனால தான் வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறேங்க. அப்புறம் சிஸ்டர் கமெண்ட்டில் மண்கலவை காட்டுங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. மண்கலவை காட்டுறதுல ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. பாருங்கள், ரோஸ் செடியும் பழச்செடியும் நடுற மாதிரி வீடியோ போட்டேங்க. யாருமே மண்கலவை பார்க்க மாட்டேன்றீங்க. அந்த மாதிரி மண்கலவை வீடியோ போகிறது பிரச்சனை இல்லைங்க, ஆனால் நீங்கள் யாரும் பார்க்க மாட்டேன்றீங்க. அப்புறம் மண்கலவை வீடியோ போடுங்க அப்படின்றதையும் கமெண்ட் கொடுக்குறீங்க. நான் என்ன பண்ணுறதுனே தெரியலிங்க. மண்கலவை வீடியோ தயவுசெய்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகுங்க. அதாவது மாடித்தோட்டம் வைக்கிறதுக்குங்க. இப்போ நான் இன்னும் மண்கலவை மாடித்தோட்டத்துக்கு இன்னும் ரெடி பண்ணலைங்க. பண்ணேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ போடுவோங்க. அதாவது இன்னும் ஒரு 10 நாளுக்கு அப்புறம் தாங்க நான் பேங்கில் ரெடி பண்ணுவேன். இந்த வைகாசி 15க்கு மேலே நாம் ரெடி பண்ணோம்னா கரெக்டாக நம்ம ஜூன் ஃபஸ்ட்டு வீக்குக்கு விதை நடுற மாதிரி நம்ம கொண்டு வரணுங்க. அப்படி பண்ணோம்னா நம்மளால் அறுவடை எடுக்க முடியுங்க. நல்லா வாங்க வெள்ளைப்பாகல் பறிச்சிக்கலாம்.
சனிக்கிழமை போட்ட வீடியோவுக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா கமெண்ட் கொடுத்த அத்தனை உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இதே மாதிரி என்னுடைய வீடியோவை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுதான் உங்கள்கிட்ட நான் கேட்குறது. ஏன்னா சப்ஸ்கிரைப் இருக்கிற அளவுக்கு வியூஸ் போகிறது கிடையாது. அவ்வளோ போகலனாலும் ஒரு 2K கூட நான் போக மாட்டேன்துங்க. அதனால் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ போடுறதுக்கு எனக்கும் ஒரு கஷ்டம் இல்லாத இருக்கும். சப்போர்ட் பண்ணி எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொத்தவரங்காய் பறிச்சிக்கலாம். ஆடி பட்டத்துக்கு பார்த்திங்கன்னா நிறைய ஐடியாஸ் வச்சுருக்கேன். நிறைய அதில் நான் யூஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கேன். அந்த மாதிரி ஒவ்வொரு யூஸ் பண்ணுறதும் உங்களுக்கு நான் வீடியோ கொடுக்குறேங்க. அதனால் தொடர்ந்து என் வீடியோவை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. உங்களாலேயும் இந்த மாதிரி அதாவது நான் அறுவடை பண்ணுறத விட பெஸ்ட்டாக அறுவடை பண்ணலாங்க. இன்னுமே நீங்கள் சிறப்பாக அறுவடை பண்ணலாங்க. அந்த மாதிரி வாங்க சுரக்காய் பறிச்சிக்கலாம். பாருங்க எவ்வளோ நீட் சுரக்காய் இருக்குது. நல்லா சூப்பரான சுரக்காங்க. இந்த வெயிலுக்கு சுரக்காய் உண்மையிலே உடம்புக்கு அவ்வளோ ஒரு குளிர்ச்சிங்க. நீர் உள்ள காய்ங்களாம் நம்ம நல்லா எடுத்துக்கணுங்க இந்த வெயிலுக்கு. பாருங்கள் பொடலங்காய் எவ்வளோ சூப்பராக தொங்கிட்டு இருக்குது. பொடலங்காய் கட் பண்ணும் போதும் அப்படி தாங்க, அந்த காம்பு வரைக்கும் எட்ஜ் வரைக்கும் கட் பண்ணக்கூடாதுங்க, கொஞ்சம் விட்டு தாங்க கட் பண்ணணும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக தொங்கிட்டு இருக்குது பாருங்கள் பொடலங்காய். இந்த முறை ஆடிப்படத்துக்கு நம்ம பொடலங்காய் ஒரு 5 பேக் போட்டு விடலான்ட்ருக்குறோங்க. பொடலங்காய் வந்து நல்லா விளையிறதுனால ஒரு 5 பேகு 6 பேகே போடலாங்க, தப்பு கிடையாது. நல்லா காய் கொடுக்குது. எந்தெந்த விதை நம்மளுக்கு நிறைய காய் கொடுக்குதோ அந்தந்த காயை நம்ம அதிகமாக அறுவடை பண்ணிக்கலாங்க. அதாவது நம்மளுக்கு நல்லா காய் கொடுக்குற செடி நம்ம நல்லா அறுவடை எடுக்கணுங்க. வாங்க அடுத்தது பொடலங்காய் பாருங்கள், உங்கள் 2 இருக்குது, பறிச்சிக்கலாம். என்ன ஒன்று பொடலங்காய் விதை தாங்க என்னால் இதில் எடுத்து வைக்க முடியாத போயிடுச்சு. நானே கடையில் வாங்கி தாங்க பொடலங்காய் போடணும். இந்த முறை கடையில் வாங்குறதுமே நம்மளுக்கு ரொம்ப குட்டி குட்டியாக விதை கொடுத்துட்றாங்க. அதுதான் பெரிய இதாக இருக்குதுங்க. ஒரு தக்காளி காய் ஒரு 3 காய் பறிக்கலாங்க. பிரியாணிக்கு காய் போட்டிங்கன்னா நல்லா இருக்குதுங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருக்குதுங்க. ஃப்ளேவர் வந்து வேறு மாதிரி வருதுங்க பிரியாணி டேஸ்ட். அதுக்கு வேண்டி 2 காய் பறிக்கிறேங்க. இப்போ காஞ்ச கொடிங்கெல்லாம் பழைய கொடிங்களும் எல்லாம் கலந்து இருக்குதுங்க. எல்லாம் சேர்ந்து தாங்க எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும். மாடியை க்ளீன் பண்ணி தான் நம்ம வந்து அடுத்த பேட்சுக்கு மண்கலவை கலக்கணுங்க. வாங்க நான் பாருங்கள் வாணீஸ்வரிக்கு தபால் அனுப்பிச்சிருக்கேன் பாருங்கள். விதை இதில் போட்டு உங்களுக்கு அமுச்சு விட்ருக்குறேன், பார்த்து வாங்கிக்கோங்க. வாங்க அறுவடையை பார்க்கலாம். பாவக்காய் ஒரு 1/2 கிலோ இருக்குதுங்க. கொத்தவரங்காய் 1/4 கிலோ வருங்க. கத்திரிக்காய் ஒரு 4 இருக்குது. அவரைக்காயும் பார்த்திங்கன்னா 1/2 கிலோ வருங்க. அவரைக்காய் சூப்பரான அறுவடைங்க இன்றைக்கி. பாவக்காயும் நல்லா இருக்குதுங்க. அடுத்து பொடலங்காய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 கிலோ பொடலங்காய் வருங்க. சுரக்காய் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கிலோவுக்கு மேலே வருங்க. அந்த அளவுக்கு வெயிட்டாக இருக்குதுங்க. ஹாப்பி கார்டனிங்க. பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ புதன்கிழமை வருங்க, பாருங்கள். பாய்.